இதம் காண்கின்ற கூட நிஜமல்ல சுகமல்ல. யாரா இந்த டைம்ல கால் பண்றது? ஹலோ, அட்டிக்கு வாடா. வைமிச்சா வரேன். என்னடா புதுசா கேப்லாம் போட்டிருக்க? அட போடா, சம்மர் ஆரம்பிச்சிருச்சான். நேற்று எங்கள் அம்மா என்ன சொல்லணும்னு கூப்பிட்டு போய். சரி, என்னென்ன வர சொன்ன? ஏண்டா, உன்னை என் லவ்வை சேர்த்து வைக்காமச்சா நீ உன் லவ்வை சேர்த்துன்னு வந்து நிற்கிற? அசிங்கமா இல்லை? இல்லை மச்சான், லவ்ல அதெல்லாம் எங்கே இருந்து உனக்கே தெரியும். தெரியும்டா தெரியும். அதனால தான் ஒரு முடிவு பண்ணியிருக்கேன். டேய் மச்சான், அவ இல்லைன்னா இன்னொரு பொண்ணு, அதுக்காக நீ இதை தப்பான முடிவுலாம் எடுத்துறாரா? ஏய், உன்னை அவ்வளோ சீக்கிரம்லாம் நிம்மதியெல்லாம் விட்டு போக மாட்டேன். எங்கள் அம்மா அப்பாவே சொன்னாங்க. என்னென்ன? உனக்கு 7.5 சனின்னு. கரெக்டாக தான் இருக்குது. சரி, நீ என்ன முடிவு பண்ணி வச்சிருக்க சொல்லு. என் லவ்வுக்கு எப்படியும் நீ ஹெல்ப் பண்ண மாட்டேன்னு தெரிஞ்சிருச்சு. அதான் என் ஃப்ரெண்டு வர சொல்லியிருக்கேன். யார் அது? எனக்கு தெரியாத ஃப்ரெண்டு. அவன் லவ்வில் செஞ்சுரி அடித்தவன், எல்லா பொண்ணுங்களுக்கும் பிடிச்சவன். அவன் டேட்டிங் கூட்டா எந்த பொண்ணும் மறுக்காது. அவன் இருக்கிற இடத்துல பொண்ணும் கூட்டம் இல்லாமல் இருக்காது. மொத்தத்தில் அவன் பொண்ணுங்களுக்கு மயங்கிறவன் இல்லை, பொண்ணுங்களை மயக்கிறவன். எல்லா பிளே பாய்க்கும் அவன் தான் பாஸு. அவன் தான் என் மச்சான் சீனிவாசு. அங்கே பாடுறா. வா மச்சா. மச்சா, ஃப்ரெண்டு சீனிவாசு. ஹாய் டூ. ஹாய். ஓ சார், வாட்ஸ் அகைன் ப்ரோ? வாலே நீ. ஓ, ஹலோ. பாத்தியா? Have a meeting now. Call you later. Love you. மச்சான், பொண்ணுங்க பேசுறதுல இவன் பேசுறான். இப்படி தாண்டா மாசுடா அவன். Dude, 1 minute. அவன் திரும்ப அசிங்கப்படுத்துறான். என்ன மச்சான் பண்றான்? ரெக்கார்ட். என்ன ரெக்கார்டு? அதுவா ப்ரோ? நான் எப்போ ஸ்டோரி போட்டாலும் 5 செகண்ட்ஸில் 500 வியூஸ் தான் போகும். ஆனால் இப்போ 5 செகண்ட்ஸில் 501 வியூஸ் போயிருக்கேன். நோட் only girls. டேய் மச்சான், இவன் உண்மையே ப்ளே பண்ணி தானடா? பட்டு போனேன். அப்படியாடி? இங்கே ஒரே டிஸ்டர்பன்ஸாக இருக்கு. நீ பேசுடி. உனக்கே தெரியல மச்சான், அவளை நான் எவ்வளோ லவ் பண்ணேன்னு. டேய் சும்மாறா. அதோட பிரேக்கப் பண்ண எல்லா பசங்களும் இதே டைலாக் சொல்கிறீங்க. ஏன் லவ் பண்ணும்போது தெரியல உனக்கு? உன்கிட்ட நான் என்ன சொன்னேன்? தூத்துக்குடி மச்சான். மச்சான், காய் தெரியல? காயு என் லவ் அக்செப்ட் பண்ணுறேன். சூப்பர்ரா. பட் இந்த 2 விஷயத்த மட்டும் மறந்துடா மச்சான். என்னது? அவளை எந்த நாளுமே சந்தேகப்பட்டாத. 2, யாருக்காகவும் விட்டு கொடுத்தா. சரி மச்சான். ஏன்னா அவ ரொம்ப நல்லவ மச்சான். எப்படா சொல்ற? ஆளு என் சிஸ்டர் கிட்ட பிடிச்சது, அவள் எந்த பசங்கிட்டையும் பேச மாட்டாடா. அதனாலே அவள்கிட்ட பேசலான்னு சொல்லிட்டு நான் போனேன். என்னடா சொன்னா? என்கிட்டயும் பேசாமல் போயிட்டடா. அப்போடா என் ஆளு தப்பிச்சா. ஸோ அதனால தான் சொல்கிறேன், அவள் உனக்கு கிடைச்ச ஜெம்மு மச்சான், விட்டுறாத. கண்டிப்பாக விட மாட்டேன் மச்சான். நீ வண்டி எடு. சொல்லி 6 மாதத்துல அழுதுட்டு வந்து நிற்கிற. சி, வெக்கமா இல்லை? இல்லடா, நான் எங்கே தப்பு பண்ணேனே தெரிலடா. நீ பண்ண மொதல் தப்பு, அவன் வந்துட்டு சீரியஸாக பேசிட்டு இருக்கும்போது சில்லித்தனமாக ரீல்ஸ் பார்த்து வச்சுட்டு இருந்தியே. எனக்கு மட்டும் என்ன, வீட்டில் சொன்னோன்னு ஆசையாக தான் இருக்கு. அம்மாட்ட சொன்னால் அடிப்பாங்க, அதான். நானும் பார்க்குறேன்டா, நீ எப்போதான் உங்கள் வீட்டில் சொல்கிறேன்னு. பொம்பளை பிள்ளை நானே வீட்டில் சொல்லி சமாதானம் வாங்கிட்டேன். ஆம்பளை பையன் தானே நீ, உனக்கு என்னடா? என்ன சிரிக்கிற சவுண்ட் கேட்குது? காயு இங்கே பாரு. நான் வேணா உனக்கு ஷேர் பண்ணி விட்றேன். வெளியே போடா பொறுக்கி. நீ பண்ண 2வது தப்பு, அவளாக வந்து பேசுவான்னு கால் சேட் 2மே அவகிட்ட பண்ணாமல் இருந்த பார். இதை விட நீ பண்ண 3வது பெரிய தப்பு,
இது எல்லாத்தையும் பேசி சால்வ் பண்ணுறதுக்கு இதோ இந்த தற்கொலை அமைச்ச பேர் அதான் பாட்சிஸ் கிளவர் தானியம். அவங்க லவர் சேர்த்து வைக்க போன இடத்துல அவன் ஜோடியே சேர்ந்து வந்து நிற்கிறான் பார். வேற எதாவது கேட்கணும் நினச்சினே. டேய் நான் சொன்னதை அவள்கிட்ட சொன்னல. சொன்ன மச்சான். என்ன சொன்ன? ஒன்னால என்னை மறக்க முடியாதுன்னு தெரியும், வெயிட் பண்ணலாமா அப்படின்னு. டேய் ஃபுல் உன்னால அவனை மறக்க முடியாது சொல்ல சொன்னா. எனிவே உனக்காக கண்டிப்பாக வருவா. எப்படி சொல்ற? அதான் மகா இருக்காளே. உனக்கு எப்படி மகா தெரியும்? அவ ஸ்ரீனி ஃபேன்ஸ் கிளப்ல இருக்கா. டேய் உன் தானே லைன்ல இருக்கா, அவகிட்ட என் ஆளை நாளைக்கு பார்க்குக்கு கூப்பிட்டு வர சொல்லு. செல்லம் கேட்டுதா உங்களுக்கு? டேய் உன் ஆள் கண்டிப்பா என் ஆளை கூப்பிட்டு வருவல. அதில் தான் ஒரு டெஸ்ட் வச்சிருக்கு. என்னடா சொல்ற? வரப்போகிறது 2 பேர் இல்லை, ஆள் மட்டும்தான். ஏன்டா? அவள் வந்ததும் நீ அவகிட்ட போய் நிற்கிற. அவள் கோபத்தில் உன்னை செருப்பால் அடிக்க கூட வாய்ப்பு இருக்கு. நீ ஒன்றும் கவலைப்படாத. இதை குடி, நான் சொல்கிறத அப்படியே சொல்லு. டேய் வால் வந்துட்டாடா. ஏதேதோ பேச்சு நீ பேசு மயங்குற. டேய் என்னடா பண்ற? ஐயோ உன்னை இப்போ நான் பலாருன்னு அறிவேன், நீ ஊடின வாங்கிக்கணும். நடக்கிறியே தவள கொட்டாயா, மஜாவாய் நிக்கிறியே பஞ்சு மிட்டாயா. ஆமா டேய் அவன் உட்காந்துக்கலாம், அவங்க போய் பேசாம இங்க என்னடா பண்ணுற? அப்படா என்னை வர சொல்லிட்டு இந்த மகா எங்கே தான் போனாலோ. இவனா? காயு நான் சொல்றது ஒரு நிமிஷம் கேளு காயு. இதுக்கு முன்னாடி நான் உன்னை நம்புவேன் எப்படி நினைக்கிற? இப்போ நான் சொல்றத அப்படியே அவகிட்ட சொல்லு. நான் உன்னை எவ்வளோ லவ் பண்ண தெரியுமா? தெரியும் காயு, வயிறு தெரியும். உன் கோவம் நியாயமானதுதான். பட் நான் எப்பவும் ஏன் இப்போ கூட உன் மேலே வச்சு லவ் குறையவே இல்லை. டேய் மனசுல கை வச்சு சொல்லு. என்னைக்காவது நான் உனக்கு கால் பண்றப்ப பைக்ல போயிட்டு இருக்கேன், விளையாடிட்டு இருக்கேன், ஃப்ரெண்ட்ஸோட இருக்கேன், ஏன் ஷூட்ல இருக்கேன்னு சொல்றப்ப கூட நீ என் கூட பேசி ஆகணும் நான் சொன்னதே இல்லையே. சரி ஃப்ரீ ஆயிட்டு கால் பண்ணு அப்படின்னு உனக்கான ஸ்பேஸ் நான் கொடுத்துட்டு தானே இருந்திருக்கேன். சாரி காயு. அது எப்படி நான் எல்லாத்தையும் பண்ணிட்டு இவ்வளோ ஈஸியாக சாரி கேட்குற? வேற என்ன பண்ணணும் நீயே சொல்லு. நான் பண்றேன். என்னை விட்டு போயிரு. அதை மட்டும் சொல்லாத. என்னால நீ இல்லாம இருக்க முடியாது காயு. எங்க போனாலும் எது பண்ணாலும் யாரை பார்த்தாலும் உன்னோட தாட்ஸா வந்து என்னை ஒரு மாதிரி கொல்லுதுடி. அது ஏன் உனக்கு புரிய மாட்டேங்குது? டேய் சும்மா சீன் கிரியேட் பண்ணாத. இப்படிலாம் பேச சொல்லி அந்த பொம்பளை ஸ்ரீனிவாஸ் சொல்லி அமிச்சானா? மச்சா டேய் ஓடிடலாம் ஓடிடலாம் குதிச்சிடுறா. அது எனக்கு எல்லாம் தெரியும். போறானு எதுக்கு எப்படி பேசுவேன், எப்படி ரியாக்ட் பண்ணுவேன் அது கூட தெரியாத முன்ன கிடையாதுண்ணா. அது ரொம்ப சி இன்னும் துறந்தவே இல்லைல்ல நீ. இன்னும் எத்தனை நாள் தான் மற்றவங்க தயவுலே வாழ போற? சி போடா. இது வரைக்கும் நீ சொன்ன எல்லாத்தையும் நான் கேட்டிருக்கேன். இந்த ஒரு வாட்டி நான் சொல்றது கேளு ப்ளீஸ். சரி சொல்லு.